நாம் இந்த காலை வேளையிலே கொஞ்ச நேரம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். தியானித்து விட்டு அதற்கு பிறகு நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நிறைய கடந்து போவோம். ஒரு வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்தில் அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். கண்களை மூடுவோம். நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, இந்த அருமையான காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் எங்களை நடத்தி கொண்டு வந்த தயவுக்காக உமக்கு நன்றி. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக, உங்களுடைய வார்த்தைகளை அனுப்புவீராக. ஆவியானவர் முழு ஆளுகையை நீர் எடுத்துக்கொள்ளும்படி நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் மாத்திரம் கடந்து வரட்டும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. 2ஆம் அதிகாரம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் 15வது வசனம். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்துக்கு அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் அப்படின்ட்டு. இதெல்லாம் நாம் பெரும்பாலும் நல்ல வாசித்த ஒரு வசனம் தான். இதிலிருந்து ஒரு சில காரியங்களை மாத்திரம் நாம் கொஞ்சம் தியானிக்க போகிறோம். என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிறபடி இந்த ஏதேன் தான் நமக்கான முதலாவது ஆண்டவர் உண்டாக்கின இடம். அங்கே தான் முதல் குடும்பம், அங்கே தான் முதல் கணவன், முதல் மனைவி, முதல் ஃபேமிலி உருவாக்கப்படுகிறது. இந்த ஃபேமிலியை பற்றி நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். என்ன தெரியும் அப்படின்னா, அவங்க பழம் சாப்பிட்டாங்க, போயிட்டாங்க, இதெல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் நாங்கள் இந்த 2 அதிகாரத்தை தியானிக்கிற அளவில் நாங்கள் கண்டுபிடிச்சது என்னென்னா, இந்த 2 அதிகாரத்துக்குள்ளே கர்த்தருடைய மகா பெரிய திட்டங்கள் எல்லாம் அடங்கி இருந்திருக்கிறது. அந்த திட்டங்கள் எல்லாம் எப்படி கொலாப்ஸ் ஆச்சு அப்படிங்கிறது தான் 3ஆம் அதிகாரம். ஸோ இந்த 2 அதிகாரத்தை தியானித்து முடிக்கவே முடியாதுங்கிறத நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். என்ன எப்படி சொல்கிறீங்கன்னா, முடியாது. நாங்கள் இப்போ இது வரைக்கும் தியானிச்சுட்டே இருக்கிறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தையே ஒரு 10 வாரத்துக்கு மேலே தியானிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இன்னும் அதை தாண்டி நாங்கள் வரல. ஸோ இந்த 2 அதிகாரத்தை தியானிப்பது என்பது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் என்பதை புரிந்து கொண்டோம். அவ்வளோதான். நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம், அவ்வளோதான். அப்போ இந்த 2ஆம் அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டவர் ஏன் மனுஷனை கொண்டு வந்தார், மனுஷனை கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, அதில் ஒரு காரணம் சொல்லுகிறது, தோட்டத்தை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார். இந்த 2 காரியத்தை தான் அங்கே வேதம் சொல்லுகிறது. மிக முக்கியமாக அவங்களுக்கு நிறைய காரியங்கள் ஆண்டவர் சொன்னார், நிறைய விஷயங்களை செய்ய சொன்னார், 2 காரியங்களை வேலை பார்க்க சொன்னார். அந்த மாதிரி சில காரியங்கள் இருக்கிறது. அதில் மிக முக்கியமாக ஒன்று பண்படுத்தவும், இன்னொன்று காக்கவும். இதில் ஆண்டவர் கொண்டு வந்து வச்சுட்டு அதற்கு பிறகுதான் என்ன செய்கிறாரு, ஏவாளை தனியாக பிரிக்கிறார். ஏவாளை தனியாக பிரித்து அதுக்கு பிறகு ஏவாளையும் தோட்டத்துக்குள் கொண்டு வந்தார் அப்படின்னு இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் 22வது வசனம். தேவனாகிய கர்த்தர் தாம் மனுஷனில் எடுத்த விலா எலும்பை மனுஷியாக உருவாக்கி அவளை மனுஷனிடத்தில் கொண்டு வந்தார். அவங்ககிட்ட அவர் கொண்டு வந்தார் அப்படின்னு இருக்கிறது. அப்படின்னா இந்த ஏதேன் தோட்டத்தில் தேவன் மனுஷனை கொண்டு வந்து வைத்ததுக்கு இந்த 2 பேரை செய்வதற்கு மிக முக்கியமான சில காரியங்கள் இருக்கிறது. அதில் ஒன்று பண்படுத்தவும், இன்னொன்று காக்கவும். இந்த பொறுப்பு 2 பேருக்கும் இருக்கிறது. ஒன்று பண்படுத்துதல், இன்னொன்று காத்தல். பண்படுத்தல் என்றால் மெயின்டைன், அதை பத்திரமாக வைத்துக்கொள்ளுதல். தமிழத்தில் கொடுக்க வைக்கலை என்ன செய்யணும்னா பத்திரமாக வைத்துக்கொள்ளணும். நம்ம ஏதேனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், கர்த்தர் ஏதேன் தோட்டத்தை ஒரு நாளும் டெவலப் பண்ண கர்த்தர் சொல்லவே இல்லை, அப்கிரேட் பண்ண சொல்லலை. அதாவது இதை விட பெஸ்ட்டாக மாற்று அப்படின்னு ஆண்டவர் என்ன செய்யலை, சொல்லவே இல்லை. நல்லா செய்ய, இன்னும் பண்ணு அப்படின்லாம் ஆண்டவர் சொல்லவே இல்லை. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா, அப்பொழுது தேவன் தாம் உண்டாக்கின எல்லாவற்றையும் பார்த்தார், அது மிகவும் நன்றாக இருந்தது. அவ்வளோதான், அவர் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டார். நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு பெரிய விஷயம் பைபிள் முழுக்க நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்மக்கிட்ட கொடுக்கும் பொழுது அதை ஆண்டவர் ஃபுல்ஃபில் பண்ணி தான் கையில் கொடுப்பாரு. நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணுன்னு கொடுக்க மாட்டார். உதாரணமாக பழைய ஏற்பாட்டை கொடுக்கும்போது ஃபுல்ஃபில் பண்ணி முற்றிட்டுன்னு கொடுத்துட்டார். புதிய ஏற்பாட்டை கொடுக்கும்போது முழுசாக கொடுத்துட்டார். கொடுத்துட்டு என்ன சொல்கிறாரு, இதோடு கூட எதையும் நீ கூட்டவும் வேண்டாம், குறைக்க வேண்டாம், ஏன்னா ஃபுல்ஃபில் ஆயிடுச்சு, இவ்வளோ தான், இதுதான், இதுக்கு மேலே ஒன்று கிடையவே கிடையாது அப்படின்னு. இதுக்கு அடுத்த வேர்ஷன் ஒன்று வரவே வராது. இதுக்கப்புறம் அடுத்த ஒரு அப்கிரேட் வேர்ஷன் ஒன்று வராது. அதே மாதிரி தான் இதையே வசனத்தையே அப்படி பண்ணி கொடுத்தா, மனுஷன் கையில் கொடுக்குற பூமியை எல்லாம் ரெடி பண்ணி அவங்க கையில் தான் கொடுத்தார். அதை கொடுக்கும்பொழுது கர்த்தர் சொன்னது 2 விஷயம். ஒன்று, அதை பத்திரமா வச்சுக்கோ, இன்னொன்று பாதுகாப்பாக வச்சுக்கோ. இந்த 2 தான் ஆண்டவர் சொன்னார். பத்திரமா வச்சுக்கோ, பாதுகாப்பாக வச்சுக்கோன்றதுக்கு பின்னாடி 2 முக்கியமான காரியங்கள் இருக்குது. இந்த திட்டத்தை கொலாப்ஸ் பண்ணுறது, அதுதான் பிசாசினுடைய வேலையாக இருக்கிறது. நம்மகிட்டையும் அப்படி தான் ஆண்டவர் மிக முக்கியமான காரியங்கள் கொடுத்துருக்கிறார். நம்ம மேலே எல்லாருமே, இப்போ நான் சொல்கிறது கொஞ்சம் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும்.
நம்ம மேலே எப்போவுமே கர்த்தருக்கு ஒரு பிளான் 2 ஆங்கிளில் இருக்கும். ஒரே விஷயந்தான் 2 விதமாக இருக்கும். எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று பரலோகத்திலிருந்து ஒரு திட்டம் நம்ம மேல் ஓடிக்கொண்டே இருக்கும். பரலோகம் நம்ம மேலே ஒன்று வச்சு செஞ்சுட்டே இருக்கும். நம்மை கொண்டு பூமியில் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பார். இது 2ம் சேர்ந்து ஒரு காரியத்தை செய்யும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆபிரகாமை ஆண்டவர் கானானுக்கு போக சொல்கிறார். கானானுக்கு ஏன் போக சொல்கிறாரு? நீ போ கானானுக்கு, அவ்வளோதான். அவர் போகிறாரு. அங்கே போய் சொல்கிறார், உனக்கு ஒரு குமாரனை தருவேன். ஏன்? ஆனால் அவர் கேட்குறாரு, குமாரன் இல்லாமல் இருக்கிறனே, பிள்ளை இல்லாமல் இருக்கிறனே, ஒரு குமாரனை தருகிறார். குமாரனை கொடுத்த பிறகு இந்த குமாரனை எங்கேயும் கூட்டிகிட்டு போகாத, அவன் அங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிறார். இப்போ அவனுக்கு 2 பசங்க, அவங்களுக்கு 12, அந்த அதில் ஒரு பையனுக்கு 12 பசங்க யாக்கோபுக்கு. இப்படி வந்துக்கிட்டே இருக்குது. வேர்ல்ட்லி பிளான் போயிட்டே இருக்கு. இந்த பிளானுக்கு மேலே கர்த்தருடைய பிளான் ஒன்று இருக்குது. என்னென்னா, ஈசாக்கு அங்கே வரணும், அந்த இடத்தில் தான் கிறிஸ்து வந்து பலியாகணும், அதே இடத்துலதான் மீட்பு உலகம் முழுக்க தொடங்கணும். இவ்வளத்தினுடைய பிளானுடைய உலகத்தின் திட்டம் தான் போயிட்டுருக்கு கீழே. இந்த திட்டத்தை ஆபிரகாம் புரிந்து கொண்டால் அந்த பரலோகத்தின் திட்டத்தோடு சேர்ந்து நம்ம ஓட முடியும். எனக்கு அது புரிஞ்சிருச்சுன்னா நான் என்ன செஞ்சிருவேன்? ஹெவனோட கூட சேர்ந்து ஓடுவேன். எனக்கு இப்போ அந்த திட்டம் புரியல. ஆனால் என்னை ஏன் சொல்கிறாரு? ஆண்டவர் சொல்கிறாரு, ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நான் செய்கிறேன், அவ்வளோதான். நான் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா எனக்கு மேலே இருக்க திட்டம் என்ன செய்யாது, தெரியாது. என்னத்துக்காக என்ன அப்படி போக சொல்கிறாரு, என்னத்துக்காக இப்படி பண்ண சொல்கிறாரு எனக்கு தெரியாது. கானானுக்கு போயிட்டேன், அவ்வளோதான். ஒருவேளை எனக்கு அந்த திட்டம் தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, என்னை கொண்டு போயிட்டு ஆண்டவர் அங்கே வந்து ஈசாக்கை கொண்டு வந்து ஈசாக்கு வழியாக கிறிஸ்து வர போகிறாரு, இந்த திட்டம் எனக்கு புரிஞ்சிருச்சுன்னா நான் அவரோடு கூட ஓட தொடங்குவேன். எனக்கு என் மேலே இருக்க திட்டத்துக்கு நான் புரிஞ்சுக்கிட்டு நடக்க தொடங்குவேன். அப்படி எனக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு கெப்பாசிட்டி இல்லையா? ஒன்றும் இல்லை, கர்த்தர் சொல்கிறத செஞ்சுக்கிட்டே இருந்தால் போதும், அந்த திட்டம் அப்படியே போயிட்டே இருக்கும். இன்றைக்கி நம்ம எல்லாருக்கிட்டையும் இருக்கிற பிரச்சனை என்னென்னா, நம்ம மேலே இருக்கிற ஹெவன்லி திட்டம்னு ஒன்று இருக்கிறதையே மறந்துடுவோம். நம்ம அப்படி ஒன்று இருக்கிறதையே மறந்துட்டு, இந்த பூமியில் கர்த்தர் என்னை எதுக்கு வச்சார், என்ன டாக்டராக்க, இன்ஜினியராக்க, என்ன வந்து ஒரு எலக்ட்ரிஷியனா, ப்ளம்பரா? இல்லை, இது உண்மை, வச்சது உண்மை. ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு ஹெவன்லி பிளான் ஒன்று ஓடிட்டுருக்கு. அதை புரிஞ்சுக்கிட்டு ஓடாத வரைக்கும் உங்களுக்கு இந்த ஓட்டம் கஷ்டமாக இருக்கும். இஸ்ரவேல் ஜனங்களை கானானுக்கு போக சொல்கிறார். கானானுக்கு ஏன் போக சொல்கிறாருன்னா, அந்த கானானுக்கு அவங்க போனால் தான் அதை வச்சு ஆண்டவர் பல காரியங்கள் செய்ய முடியும். அங்கே வரணும், கிரைஸ்டெல்லாம் வரணும், பரலோகத்தின் திட்டம் இருக்குது. அங்கே தாவீது வரணும், தாவீதின் சிங்காசனம் வரணும், தாவீதின் சிங்காசனத்துக்கு இயேசு வரணும். ஆனால் இந்த திட்டம் புரியாத இஸ்ரவேலர்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு, எனக்கு மன்னா கொடுக்கல, எனக்கு வந்துட்டு தண்ணி இல்லை, எனக்கு இவ்வளோ பிரச்சனையாக இருக்குது. அப்புறம் சொல்கிறான், அந்த வழி அவனுக்கு மடமடிவாக இருந்தது, ஆனால் போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கான், முறுமுறுத்துக்கிட்டே இருக்கான். ஏன் அப்படின்னா, இவன் போய் சேர்ந்து கானானில் இவனை கொண்டு செய்ய போகிற பெரிய காரியத்தை குறித்து இவனுக்கு தெரியாது, அதை பற்றி இவனுக்கு புரியாது. புரியாதனுடைய விளைவு இப்போ என்னை கர்த்தர் நடத்துகிற பாதை எனக்கு கடினமாக இருக்கிறது. இதே மாதிரி தான் நம் அத்தனை பேருக்கும் கர்த்தர் ஒன்று செஞ்சு வச்சிருக்கிறார். இங்கே யாருமே, நான் எப்பவும் சொல்வேன், 100% சொல்வேன், சபைக்குள்ளே நீங்கள் யாரும், கிறிஸ்துவுக்குள்ளே நீங்கள் யாரும் ஆக்சிடென்டாக வரவே இல்லை. ஏதோ எதிர்பாராத விதமாக இயேசு ஏற்றுக்கிட்டேன், தெரியாமல் ஒரு நாள் நான் இருக்கும்போது தொடர்ந்து சுவிசேஷம் சொன்னார், அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஹெவன்லி பிளான், திட்டம், பரலோகத்தினுடைய மகா பெரிய திட்டத்தில் நீங்களும் நானும் ஒரு அங்கமாக இருக்கிறோம். நாம் ஒரு மிகப்பெரியதான ஒரு வீட்டில் வாசக்கல்லாக இருக்கலாம், இல்லை கிச்சனில் இருக்கிற கடப்பாக்கல்லாக இருக்கலாம், இல்லை பாத்ரூமில் இருக்கிற டைல்ஸாக இருக்கலாம், இல்லை பெட்ரூமில் இருக்கிற டைல்ஸாக இருக்கலாம். ஆனால் நம்ம அத்தனை பேரும் அந்த வீட்டினுடைய ஒரு பார்ட். என்னை எதுவாக வச்சிருக்காருன்றது வேற, ஆனால் அந்த வீட்டினுடைய பார்ட்டில் நானும் இருக்கிறேன். புதிய எருசலேமில் நானும் ஒரு பார்ட், அவ்வளோதான். அப்போ எனக்கு தெரியணும், நான் ஒரு மிகப்பெரிய ஹெவன்லி பிளான்குள்ளே தான் சர்ச்சுக்குள்ளேயே கொண்டு வரப்பட்டேன், ஒரு ஹெவன்லி பிளான்குள்ளே தான் கிறிஸ்துவுக்குள்ளே கொண்டு வரப்பட்டேன். என்னை கூட்டிகிட்டு வந்தது ஆண்டவர் சும்மா இல்லை, ஐயோ பாவம் ஒரு பையன் ரோட்டில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காப்புல, இவரை பணக்காராக்கி விடுவோம் அப்படின்னு கர்த்தர் கூட்டிகிட்டு வரல. இவரை கொண்டு வந்து சரி பரவாயில்ல, பாவம் மனுஷன் ரொம்ப யாரும் இல்லாமல் அனாதையாக இருக்காப்புல, கொண்டு வந்து எல்லாரோடையும் சேர்த்து விடுவோன்னு கூட்டிகிட்டு வரல. தாயின் கருவில் உருவாகும் முன்னமே ஹெவன்லி பிளான் என் மேலே இருக்குது. அந்த ஹெவன்லி பிளானில் தான் நான் கொண்டு வரப்பட்டிருக்கிறேன். நான் கொண்டு போகப்படுற இந்த பிளானுக்கு பின்னாடி கர்த்தர் எனக்கு திட்டத்தை வச்சிருக்கிறார். இந்த திட்டம் புரியாததுனால தான் நாம் வழி விலகி போகிறோம் அல்லது சோர்ந்து போகிறோம். இப்போ ஆதாமுக்கு இந்த திட்டம் தெரியல. இத்தனைக்கும் யோசிச்சு பாருங்க, பாவமே செய்யாத ஒரு மனுஷன், அவங்ககிட்ட கர்த்தர் சொல்றார், இந்த தோட்டத்தை பண்படுத்து, இதை காவல் செய். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த தோட்டத்துக்குள்ள ஒரு ஜீவ விருட்சம் இருக்கு, அந்த ஜீவ விருட்சத்தை புசிக்கிறவனுக்கு மரணம் கிடையாது. இந்த ஜீவ விருட்சம் வரப்போகிற கிறிஸ்துவுக்கான அடையாளம். இதே மாதிரி பரதீசில் ஒரு ஜீவ விருட்சம் இருக்குது, அதை புசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அதை எப்படி கிரைஸ்ட் பாதுகாக்கிறாரோ அதே மாதிரி நீ இதை பாதுகாக்கணும்.
அதுக்கு உனக்கு நேற்ற துணையை நான் கொடுப்பேன். நீ எப்படி கிறிஸ்துக்கு மனவாட்டியின் சபைன்னு ஒன்று இருக்குதோ உனக்கு ஒரு மனவாட்டி சபை வரும். இவ்வளவோ ஆதாமுக்கு பின்னாடி இருக்கிற பிளான். அப்போ இந்த பிளான் படி ஆதாம் தெரிஞ்சுக்கிட்டார்னா, ஸ்பிரிச்சுவலோடைய அவருடைய மேப்பை தெரிஞ்சுக்கிட்டாருன்னா, அவருக்கு கர்த்தர் நியமித்தவைகளில் அவர் கவலைப்படாமல் ஓடி இருப்பார், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்திருப்பார். பல நேரத்தில் நம்மகிட்ட இருக்கக்கூடியதான வேல்யூ நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஆதாம் கிட்ட இருந்த தோட்டத்தினுடைய வேல்யூ அவனுக்கு தெரியவே இல்லை. அதனுடைய விளைவு என்ன ஆயிடுச்சு? ரெண்டே வேலை கொடுத்தாரு. ஒன்று, பண்படுத்து, இதை மெயின்டைன் பண்ணு, உங்ககிட்ட கொடுத்ததை நீ மெயின்டைன் பண்ணு, பத்திரமா வச்சுக்கோ. 3:11 வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், ஒருவனும் உன் கிரீடத்தை எடுத்துக்கொள்ளாதபடிக்கு உனக்குள்ளதை பற்றி கொண்டிரு. ஆண்டவர் ஒன்று கொடுத்துருக்கிறாரா ஒரு கிரீடத்தை, அவர் வருகிற வரைக்கும் அதை பத்திரமா வச்சுக்கணுமா. ஏன்னா அப்படி வரும்போது அவர் வேறொன்று கொடுப்பார். ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன், ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு. அந்த இடத்துல ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்குறாரு. அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நான் வருமளவும் உனக்கு கொடுத்ததை பத்திரமா வச்சுக்கோ. இப்போ நீங்கள் ஒரு இடத்துல உங்களை ஒரு காரியத்துக்கு வர சொல்லியிருக்கிறாங்க, உங்கள்கிட்ட ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்கிறாங்க, அக்னாலஜ்மெண்ட் லெட்டர். அந்த லெட்டரை கொண்டு போய் நீங்கள் கொடுத்தா தான் அந்த வேலை கிடைக்கும். அப்போ அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் அந்த லெட்டரை நீங்கள் என்ன பண்ணணும்? பத்திரமா வச்சுக்கணும். இல்லைன்னா அது கிடைக்காது, அந்த வேலை கிடைக்காது. அதே மாதிரி தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஆதாம் கையில் ஒரு தோட்டத்தை கொடுத்துட்டு இதை பத்திரமா வச்சுக்கோ, இதை நீ என்ன செய்ய, பண்படுத்து, இதை மெயின்டைன் பண்ணு. ஏன்? இதுக்குள்ளான விஷயங்கள் ரொம்ப முக்கியமானது. அப்படி தான் ஆண்டவர் உங்கள் கையிலையும் என் கையிலையும் மிக முக்கியமான விஷயத்தை கொடுத்துருக்கிறார். இன்றைக்கி முதலாவதாக அந்த பண்படுத்துகிறது, குடும்பத்தை பத்திரமா. இப்போ உங்கள் குடும்பத்தை எடுத்துக்கோங்க, இதான் ஃபஸ்ட்டு குடும்பம். இந்த குடும்பத்துக்குள்ளே, இந்த தோட்டத்துக்குள்ளே என்னென்னலாம் இருந்துச்சோ எல்லாம் உங்கள் குடும்பத்துக்குள்ளேயும் இருக்கும். இப்போ ஆண்டவர் அதை மெயின்டைன் பண்ணுற பொறுப்பை கொடுத்துருக்கிறார். யார் கையில் கொடுத்துருக்கிறாரு? ஆண் கையில் கொடுத்துருக்கிறார், கணவன் கையில் கொடுத்துருக்கிறார். ஆனால் இது ரெண்டு பேரையும் சார்ந்தது. அதான் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் வந்து பண்படுத்து காவல் செய்யுன்னு சொல்லும் போது ஏவாள் இல்லை, அந்த இடத்துல மனுஷி உருவாக்கப்படலை. இப்போ ஆண்டவர் சொல்கிறார், இதை பண்படுத்து காவல் செய், பிரமாணம் கொடுத்துட்டார். இதான் கட்டளை, இதான் அவன் செய்ய வேண்டியது. இன்றைக்கி உங்கள் கையில் ஆண்டவர் ஒன்று கொடுத்து வச்சிருக்கிறாரு பத்திரமாக. அதை கொடுக்கும் பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு, குடும்பம் ரொம்ப இம்பார்ட்டண்ட், இதை பண்படுத்தவும் காவல் செய்யவும் உங்கள் கையில் ஆண்டவர் கொடுத்து வச்சிருக்கிறார். ஆனால் இன்றைக்கி நாம் எத்தனை பேர் இந்த குடும்பத்தை ரொம்ப பத்திரமாக வச்சிருக்கிறோம் பத்திரமா வச்சிருக்கிறோமாங்கிறதான் கேள்வி. நிறைய பேருக்கு இப்போ உங்கள் வீட்டில் ஒன்று இருக்குது இல்லையா, உங்கள் வீட்டுக்குள்ளே பீரோக்குள்ளே நகை இருக்குது. எப்படி வச்சுருக்கிறீங்க? எப்படி வச்சுருக்கீங்க? பத்திரமா வச்சுருக்கீங்க. நீங்கள் போடுற செருப்பு இருக்குது, வாசலில் இருக்குது, எப்படி வச்சுருக்கீங்க? வச்சுருக்கிறீங்க. யாராவது நைட்டு செருப்பை செயின் போட்டு கட்டி கேட்டோட வச்சுட்டு போயிருக்கீங்களா? எடுத்து பீரோக்குள்ளே வச்சு பூட்டுவீங்களா? ஆனால் நகையை டெய்லி யூஸ் பண்ணுறீங்களோ இல்லையோ, செருப்பை டெய்லி யூஸ் பண்ணுவீங்க. நகை டெய்லி இருக்குதா இல்லையான்னு பார்க்குறீங்களோ இல்லையோ, ஆனால் செருப்பு டெய்லி பார்ப்பீங்க. மஸ்ட்டு. இது அதிகப்படியான உபயோகம். அது என்றைக்கோ ஒரு நாள் கொண்டு போக போகிறது, என்றைக்கோ உபயோகமாகும். நம்ம கணக்கு என்னென்னா, நகை என்றைக்கோ ஒரு நாள் கண்டிப்பாக என்ன செய்யும், ஏன்னா அது வேல்யூ. இது வேல்யூ இல்லை. ஆனால் யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அதை விட இதான் ரொம்ப யூஸ். ஆனால் நம்ம எதை பத்திரமா வச்சுருக்கிறோம், எதை வச்சுருக்கிறோம். அதே மாதிரி தான் இன்றைக்கி குடும்பம். நிறைய பேருக்கு குடும்பம் இருக்குது, வச்சுருக்கிறாங்களா, பத்திரமா வச்சுருக்கிறாங்களாங்கிறது தான் கேள்வி. கர்த்தர் என்கிட்ட கொடுத்துருக்கிறாரு. நிறைய பேர் இந்த குடும்பத்தை ஓட்டுனா போதும், போனால் போதும், முடிஞ்சால் போதும், அது உள்ளே இருக்கிறத பற்றி அவங்களுக்கு எந்த விதமான, ஆனால் குடும்பம் இருக்கணும். அது வந்து நிறைய பேர் சொசைட்டிக்காக என்ன சொல்லுவாங்க, மற்றவங்க என்ன நம்மளை பார்த்து பேசுவாங்க, இப்போ சபையில் நம்மளை பற்றி என்ன பேசுவாங்க, குடும்பம் இப்படி இருக்குதுன்னு சொன்னால், அதனால் என்ன செய்வாங்க பார்த்தீங்கன்னா, கணவனும் மனைவியும் வீட்டுக்குள்ளே செம்ம அடிதடி நடக்கும். ஆனால் சர்ச்சுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா ஆக்கிலா பிரிஸ்கிலா மாதிரி வருவாங்க. அவங்கள மாதிரி அவ்வளோ அன்பாக வர்றதுக்கு ஆளே இருக்காது. அப்படியே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒரே பைக்கில் தான் வருவாங்க, ஆனால் கேட்டு வரைக்கும் சண்டை போட்டுக்கிட்டே வருவாங்க. இத்தனைக்கும் ரெண்டு பேரும் பேசாமல் கூட வருவாங்க. ஆனால் பாஸ்டர் பார்த்தோன்னா ரெண்டு பேரும் ஒரு பிரைஸ் தலாட் சொல்லுவாங்க பாருங்கள். பாஸ்டர் நினச்சிப்பார், இந்த மாதிரி தான் ஒரு குடும்பம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிப்பார். நாம் எப்படிப்பட்டவங்களா இருக்கிறோம்? குடும்பம் இருக்குது, மற்றவங்க தப்பாக நினச்சிடக்கூடாது, மற்றவங்க நம்மளை கேவலமாக நினச்சிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கான், மற்றவங்கள பற்றி கூட கவலைப்பட மாட்டான், கர்த்தரை நினச்சி அவன் குடும்பத்தை ஓட்டிக்கிட்டு இருப்பான். இது எக்கேடு கேட்டாலும் கவலை இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன டிவோர்ஸ் பண்ண சொல்லியிருக்கக்கூடாது, கர்த்தர் என்னை டிவோர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறார். கர்த்தர் என்னை குடும்பத்தை வச்சுருக்க சொல்லியிருக்கிறார், ஒழுங்காக வச்சுக்க சொல்லியிருக்கிறாரு. விருப்பம் இருக்கோ இல்லையோ, ஆனால் குடும்பத்தை நடத்திக்கிட்டே இருப்பான்.
அவனுக்கு பயம். இப்போ மட்டும் ஒரு சான்ஸ், ஒரே ஒரு வாய்ப்பு, ஆண்டவர் மட்டும் ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, உடனே கிளம்பிடுவான். நீங்கள் எத்தனை பேர் ஒரு 7 வருஷத்துக்கு பழைய ஏற்பாட்டு பிரமாணத்தை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறேன்னு கர்த்தர் சொன்னார்னா எத்தனை பேர் துள்ளி குதிப்பாங்கிறீங்க? பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போவே நம்மால் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கான் நிறைய பேர். இது மட்டும் பழைய ஏற்பாடாக இருக்கக்கூடாதா? ஏன் புதிய ஏற்பாட்டில் தான் எல்லாம் ஸ்ட்ரிக்ட் ஆகிடுச்சு. இவங்களுக்கு உலகத்தை பற்றின பயம் கிடையாது, எந்த பயம் இல்லை, ஆனால் தேவ பயம் இருக்கு. ஐயோ ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நிறைய பேர் இன்னைக்கு தேவனுக்கு பயந்து குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிற ஒரு குரூப் இருக்குது. ஆனால் சந்தோஷமாக இருக்கிறாங்களான்னு தெரியாது, ஆனால் உண்மையாக இருக்கிறாங்களான்னு தெரியாது. ஆனால் ஒன்று, தேவ பயம் இருக்குது, ஐயோ ஆண்டவருக்கு பிடிக்காது, அப்படி ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் இருக்குது, தேவ பயம் இருக்காது, ஆனால் சர்க்கம்ஸ்டன்ஸ் சுற்றி இருக்கிற மக்கள் இவங்களுக்கு பயந்து சொந்தக்காரங்க என்ன நினைப்பாங்க, இப்படி ஒன்று இருக்கு. அதனால் அதை மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கிறான். இப்போ ஆதாமுக்கு சொந்தக்காரனும் இல்லை, தேவ பயமும் இல்லை, ஆனால் மெயின்டைன் பண்ண சொல்லியிருக்கிறார் ஆண்டவர். சுத்தமாக அதை பத்திரமா பார்த்துக்கோ அப்படிங்கிறார். இன்றைக்கி நாம் எத்தனை பேர் அதை பத்திரமாய் வைத்திருக்கிறோம், அதை பண்படுத்துகிறோம்? நிறைய பேர் போன ஜென்ரேஷன், அதுக்கு முந்தின ஜென்ரேஷன் இருந்த குடும்பத்தை பத்திரமாய் பாதுகாக்கிறத விட இந்த ஜென்ரேஷன் ரொம்ப மோசமாக இருக்குது. ஆனால் பார்க்குறதுக்கு இவங்க தான் ரொம்ப கேர் எடுக்கிற மாதிரி இருக்குது. போன ஜென்ரேஷனில் படிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருந்தார்கள். பிள்ளைகளை ஸ்கூலுக்கு கூட அனுப்பாத ஜென்ரேஷன் இருந்துச்சு ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி, 70 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனால் குடும்பத்தை ஒழுங்காக வச்சுருக்கணும், பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்கணுன்ற பெற்றோர் இருந்தாங்க. இப்போது பெற்றோர் அத்தனை பேரும் பிள்ளைகளுக்கு படிப்பு கொடுக்கணுன்ற முடிவுக்கு வந்துட்டாங்க. ஆனால் பிள்ளைகள் ஒழுக்கமாக இருக்குதா? எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஆதங்கம் இருக்குது. என்ன ஆதங்கம் இருக்குது தெரியுமா? நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி என் பிள்ளைங்க எனக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. இருக்கா இல்லையா? ஆட்டோமேட்டிக்காக இருக்குல்ல. எங்கள் அப்பா, நம்மளே சொல்கிறோம்ல, எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னால் நல்லா அப்படியே நிற்பேன். இப்போ அவன் போயிட்டே இருக்கான், அப்பா தான் நின்று பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்னடா போயிட்டே இருக்கிற, சொல்லுங்கள் காதில் உழுதுங்கிறான். நீங்கள் அவனை கேட்க முடியாதுல்ல. ஆனால் எடுத்து பாருங்கள், அவன் 90% எடுத்திருப்பான் எல்லாத்துலேயும். எடுத்து பாருங்கள், அவன் வந்து டாக்டருக்கு படிக்கிறதுக்கு நீட் படிச்சுக்கிட்டு இருப்பான். இவனை ஸ்கூலில் போய் சொல்லி பாருங்கள், ஸ்கூலில் சொல்லுவாங்க, ஐயோ எஜுகேஷன் சைடு அவனை மாதிரி வராதுங்க, புக் எடுத்துக்கிட்டே இருக்காம்பா. வீட்டில் வந்து பாருங்கள், டிசிப்ளின் இருக்காது. முந்தி நமக்கு ஒரு காலத்தில் சொல்லி கொடுத்தாங்க, படிப்பு 2வது, டிசிப்ளின் ஃபஸ்ட். இன்றைக்கி அப்படி இல்லை. டிசிப்ளினுங்கிறத கேட்கக்கூடாது. கேட்டால் இன்றைக்கி ஜென்ரேஷன் கேப். கொஞ்சம் அப்பா உட்காந்து அட்வைஸ் பண்ணால் பையன் என்ன சொல்கிறான்னா, அவர் பூமர் அங்கிளுங்கிறான். இப்போ ஒன்று கற்று வச்சுருக்கிறான். ரொம்ப அட்வைஸ் பண்ணுறவங்களுக்கு பேர் என்ன? பூமர் அங்கிள். எப்போ பார்த்தாலும் அட்வைஸ். என்ன பண்ணுறதுன்னு இப்போ நம்மளை கண்டா அவனுக்கு எரிச்சல் ஆகுது. ஆனால் குடும்பத்தை பண்படுத்த வேண்டிய பொறுப்பு எந்த தானே? தாய் தகப்பன் தானே. அது என்ன நடக்குது, பிள்ளைங்க எப்படி இருக்காங்க, ஏதா இருக்கிறாங்க தெரிஞ்சுக்கணும்ல. இன்னைக்கு 80% பெற்றோர் ஃபெயிலியரை சக்ஸஸ் மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஃபெயிலியரை சக்ஸஸ் மாதிரி. என்ன ஃபெயிலியரை சக்ஸஸ் மாதிரி சொல்லும் போதே சொல்கிறாங்க, என் பிள்ளைங்க என் பேச்செல்லாம் கேட்குறதே இல்லை. எங்கெங்க என் பேச்சை கேட்குது? ஃபெயிலியர். சின்ன குழந்தைக்கு சொல்கிறாங்க, அது இஷ்டப்படி தாங்க செய்யும், ஃபோன் கொடுத்தாதான் அது சாப்பிடும், இல்லாட்டி சாப்பிடாது. என்ன பண்ணுவீங்க? வேறு வழி இல்லை, ஃபோன் கொடுத்துருவோம். ஃபெயிலியர். நம்ம அப்பா அம்மா அடித்து அழ ஊட்டுவாங்க, வாயில் வச்சு கதற சாப்பாடு ஊட்டுவாங்க. இப்போ நாம் கதறி சாப்பாடு ஊட்டிகிட்டு இருக்கோம். நிஜம், இன்றைக்கி அதான் நடக்குது, உண்மை. ஃபெயிலியர். அப்பா அம்மா ஃபெயிலியர் ஆகிட்டு இருக்கோம். நானும் ஒரு தகப்பனாக இருக்கிறதுனால சொல்கிறேன், வி ஆர் ஃபெயிலியர்ஸ். நம்ம வந்து ஒரு 10% நம்ம பிள்ளைங்க நம்ம வார்த்தைக்கு கீழ் படிஞ்சிட்டாங்கன்னா பெரிய சந்தோஷம். இப்பொழுது இது ஊழியக்காரன் பிள்ளையும் விதிவிலக்கு அல்ல, விசுவாசி பிள்ளை விதிவிலக்கு அல்ல. சில நேரங்களில் ஆச்சரியம் என்னன்னா, புறஜாதியார் பசங்க கீழ்ப்படுகிற அளவுக்கு கூட ஆவிக்குரிய பிள்ளைகள் கீழ்ப்படுகிறது இல்லை. அதுதான் ஆச்சரியம். புறஜாதியார் பசங்களை போய் பாருங்க, அவன் ஸ்ட்ரிக்டாக வச்சிருக்கான், அவன் பிள்ளை பயப்படுது, அவன் இத்தனைக்கு குடிகாரன் போட்டு சாத்துறான். நாம் பிரைஸ் லார்ட் சொல்லித்தான் வளர்க்குறோம். நம்ம பிள்ளைகளுக்கு முன்னாடி கோபமாக கூட பேசுறதில்ல, ஏன்னா பேசினா தப்பாக போயிடுது. அப்பா இங்கே வந்து பாஸ்டர் சமாதானத்தை பற்றி, அமைதியை பற்றி பேசினா பையன் நம்மளை திரும்பி இப்படி பார்க்குறான், உங்களுக்கு தான் மெசேஜுங்கிறான். அவனுக்கு கொடுக்குற மெசேஜை நம்மளை அவன் கேட்க மாட்டான். ஏதாவது நம்மளை பற்றி அட்வைஸ் பண்ணால் உடனே நம்மளை சொல்கிறான், பாஸ்டர் பேசினார்ல கேட்டீங்க தானே. அதாவது நாம் கரெக்டாக இருக்கணும்னு அவன் விரும்புகிறான், ஆனால் அவன் கரெக்டாக இருக்கணும்னு நம்மளை சொல்கிறதில்ல. அவனை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய தகப்பன் உன்னை நேசிக்கிறார், உன் தகப்பன் உன்னை அன்பாக இருக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்கள், அதனால் ஒத்துக்கிறான். பிறம்பை கையாளானோன்னா ஒத்துக்க மாட்டேங்கிறான், அது பழைய ஏற்பாடுங்கிறான். அவன் அப்படி தான் இருக்கான். இப்போது
இன்னைக்கு குடும்பத்தில் பண்படுத்த முடியல. உண்மை அதுதான், பண்படுத்த முடியல, மெயின்டைன் பண்ண. தப்புன்னு தெரியுது, எத்தனை பேரால் சவுண்டாக சொல்ல முடியுது? ஒரு பிள்ளைங்க தப்பு செய்கிறாங்க, ஏன் மனைவி தப்பு செய்கிறாங்க, கணவர் தப்பு செய்கிறாரு, எத்தனை பேரால் அதை சவுண்டாக சொல்ல முடியுது? இன்றைக்கி நம்ம தாய் தகப்பனால் சொல்ல முடிஞ்சுதான், நம்மளால் இன்றைக்கி சொல்ல முடியல. ஒரு ட்ரெஸ்ஸு அவங்க போடுறாங்க, நம்ம பார்க்குறோம், சரியில்லைன்னு சொல்கிறோம், எத்தனை பேர் கழட்டிட்டு திருப்பி போடுறாங்க? இன்றைக்கி உள்ள ஜென்ரேஷன். நமக்கு சட்டையை நம்ம அப்பா அம்மா தான் வாங்கி கொடுத்தாங்க, அது வேறு விஷயம். எனக்கெல்லாம் சட்டை பேண்ட்டு வந்து நான் போய் வாங்கினதா ஞாபகமே இல்லை. செருப்பு கூட வாங்க மாட்டாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியாது. ஒரு பேப்பரில் கால் வச்சு வரைஞ்சி எடுத்துகிட்டு போவாங்க, கூட்டிகிட்டுலாம் போக மாட்டாங்க. ஒரு பேப்பரில் கால் வச்சு வரைஞ்சி எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு வருவாங்க. அது முன்ன பின்ன இருக்கும், அது கடிக்கும் வேற, போட போட சரியாயிரும்பாங்க. இப்போ அப்படி இல்லை பாருங்க. நம்ம கூட்டிகிட்டு போய் கடையில் விட்டுட்டு ஓரமாக உட்காந்துக்கணும். அவங்களாம் எடுத்து முடிச்சுட்டு வருவாங்க. இல்லை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை போட மாட்டேங்கிறாங்க. இப்போ என்ன நல்லாவே இல்லை, இது என்ன கலருங்குது, அது ஒன்று எடுத்துக்கிட்டு வருது, அது கண்ணால் பார்க்க முடியாது. அந்த காலத்தில் தப்பாக எடுத்துக்காதீங்க, அந்த காலத்தில் இந்த ரோட்டில் கம்பி மேலே நடப்பாங்க, அவங்க போடுற ட்ரெஸ்ஸு தான் இப்போ ஃபேஷன். அது கம்பி மேலே போட்டு அவங்க நடந்ததை இது நீங்கள் வீட்டில் போட்டு நடந்துட்டு இருக்குது. கேட்டு பாருங்கள், கோபத்துக்கு வருது அதுக்கு. அதை போட்டுட்டு சர்ச்சுக்கு வேற வருது. பாஸ்டர் கோவப்பட்டு கேட்டார்னா சர்ச்சு தான் மாற்றுது, ட்ரெஸ்ஸை மாற்ற மாட்டேங்குது. உடனே சர்ச்சு மாற்றிக்குது. ஏன் இதெல்லாம் போடுற மாதிரி அலோ பண்ணுற மாதிரி சர்ச்சு நிறைய வந்துடுச்சு. எப்படி வேணாலும் போட்டுட்டு வரலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், எக்கேடு வேணாலும் கெட்டு போகலாம், கூட்டம் இருந்தால் போதும்னு ஒரு குரூப் இருக்கு. இல்லை இப்படி தாப்பா இருக்கணும்னு சொல்கிற சர்ச்சில் லிமிட்டட் க்ரௌட். நான் சொல்கிறேன், லிமிட்டட் க்ரௌட் இஸ் பெட்டர். நிறையா வந்து நிறைய நரகத்துக்கு போகிறத விட கொஞ்சம் மறந்து எல்லாம் பரலோகத்துக்கு போவது நல்லது. இன்றைக்கி இந்த நிறையா அப்படிங்கிறதுனால தான் ப்ராப்ளம். பாருங்கள், சபையில் கேட்க முடியல. சபையில் கேட்டால் உடனே சபை கோச்சிக்கிட்டு போயிடுது, சபையை விட்டுட்டு போயிடுது. பெற்றோர் கேட்க முடியல, சபையை பண்படுத்துவது முடியல, வீட்டையும் பண்படுத்த முடியல. இன்றைக்கி கடினமான உபதேசத்தை பேச முடியல. பேசினா கோபம். ஒன்று ஊழியக்காரனை ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க, இல்லை பெற்றோர் ரிஜெக்டட். எங்கள் அப்பா அம்மா போய் சொல்கிறாங்க பேசும்போது, எங்கள் அப்பா அம்மாலாம் அந்த காலத்து ஆள். நான் எப்பவும் சொல்லுவேன், எந்த காலத்து ஆளாக வேணால் இருக்கட்டும், ரெண்டு விஷயம் மாறாதது. ஒன்று பிசாசு மாறாதவன், அவன் விழ பண்ணணுங்கிறத எல்லா காலகட்டத்திலும் செஞ்சு கொண்டு தான் இருக்கிறான். இன்னொன்று கர்த்தர் மாறாதவர், அவர் நம்மை மீட்க வேண்டும் என்பதை எப்பொழுதும் செய்து கொண்டே இருக்கிறார். இந்த ரெண்டும் மாறாதது. எந்த காலம் வேணால், எத்தனை ஜென்ரேஷன் வேணால் வரட்டும். ஒரு சில நான் என் பிள்ளைங்கிட்ட சொன்னேன், எல்லாம் வேணான்னு கர்த்தர் சொல்லலை, ஒன்று வேணான்னு தான் சொல்கிறாரு. நம்ம பிரச்சனை என்னென்னா, எல்லாம் ஓகேன்னு சொன்னாரே அது மேலே கண்ணு போகாது. ஒன்று வேணான்னு பாருங்க, அது மேலே தான் கண்ணு போகும். இப்போ நீங்கள் எடுத்துக்கோங்க, நான் வந்து ஒரு தகப்பனாக இருந்து சொல்கிறேன், லூஸான பேண்ட்டு 10 வகை இருக்குது. பைஜாமா இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அத்தனை இருக்குது. லெக்கின்ஸ்னு ஒன்று இருக்குது, இது கன்ற கடாரவியாக இருக்குது. இதை போட வேணான்னு சொல்லுங்கள், அது மட்டும் தான் கோவம் வரும். மிச்சம் எல்லாம் போட்டுக்கன்னு சொல்லுங்கள், அதெல்லாம் நல்லா இல்லை, இந்த ஒன்றைத்தான் போடுவேங்கோ. புரியுதா உங்களுக்கு? அதை போட்டுட்டு வேற வரும் சொன்னால் சண்டையும் வரும், முகத்தை தூக்கி வேற வச்சுக்கும், 2 நாள் சாப்பிடாது. இப்போ நம்மளாக தான் போய் சொல்லணும், சரி பரவாயில்ல போட்டுக்கோ, கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோ. நமக்கு மனசும் விட்டு கொடுக்க மாட்டேங்குது. we are failures. நம்மளால் ஆபிரகாம் மாதிரி எடுத்து வெட்டுறதுக்கு வழியே இல்லை. இப்போ ஆனது ஆகிப்போச்சுன்னு இப்படி மட்டும் ஆண்டவர் சொன்னார்னா சத்தக்குன்னு போட்டுருவாங்க. இன்றைக்கி இருக்கவங்கெல்லாம் கர்த்தர் தானே சொன்னாருன்னு. நிலைமை இன்றைக்கி அப்படி இருக்கு. பண்படுத்த முடியல குடும்பத்தை. பல இடங்களில் எந்த ஒரு விஷயத்தை சொன்னாலும் உடனடியாக ரிஜெக்ஷன். இதில் வேற இப்போது மாடர்னைஸ்ட், அதுக்கு பேர் சர்ச்சும் மாடர்னைஸ்ட் ஆயிடுச்சு, குடும்பமும் மாடர்னைஸ்ட் ஆயிடுச்சு. நம்ம சொன்னோம்னா சபையில் ஒரு பாஸ்டர் சத்தியத்தை சொன்னால் 900 பாஸ்டர் அதுக்கு ஆப்போசிட்டாக தப்பான விஷயத்தை ஆமான்னு சொல்கிறான். யூடியூப்லேருந்து, ஃபேஸ்புக்லேருந்து, வாட்ஸ்அப்லேருந்து. இப்போ என்ன தோணுதுன்னா, நம்ம சபை தான் ரொம்ப ஓவராக பேசுது. இப்போ என்ன சொல்லி தெரியுறானா, இந்த மாதிரி ஊழியக்காரங்க எங்களெல்லாம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டான்னா, கூடுமான வரைக்கும் கூப்பிடாதீங்கன்றான். கூடுமான வரைக்கும் என்ன செஞ்சிடாதீங்க, கூப்பிடாதீங்க. என்னத்தை நீங்கள் அவரை போய் கூப்பிட்டு அவர் இதே தான் எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்கிறாரு. நான் என்ன சொல்கிறேன், நான் திட்டுறனோ திட்டலையோ அதெல்லாம் ரெண்டாவது. சபை என்பது உருவாக்குகிற இடம், என்டர்டெயின்மெண்ட் பிளேஸ் கிடையாது. இல்லை,
வந்து நல்லா ஜாலியாக ஆடிட்டு பாடிட்டு நீங்கள் ஏற்ற மாதிரி 4 வசனத்தை கேட்டு சந்தோஷமாக நீங்கள் எப்படி இருந்தாலும் ஆமேன்னு சொல்கிறதுக்கு சர்ச்சை எதுக்கு? அதுக்கு தான் சினிமா தேட்டர் இருக்குதே, எல்லாம் இருக்குதே. இந்த ஒரு இடம் தானே சுத்திகரிக்கிற இடம், இந்த ஒரு இடம் தானே மாற்றுகிற இடம். இங்கேயும் அப்படி பேசக்கூடாதுன்னு சொன்னால் எப்படி தான் பரலோகத்துக்கு போவிய? அப்போ பண்படுத்துகிற சபையும் இன்னைக்கு ரிஜெக்ட் பண்ணப்படுது, பண்படுத்துகிற பெற்றோரும் ரிஜெக்ட் பண்ணப்படுகிறார்கள். எதுவும் சொல்ல முடியல இன்னைக்கு. அதான் நிலைமை. திருப்பி விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு சரி பைபிளில் சரின்னு சொல்கிறத சபையிலையும் சரி வீட்டிலையும் சரி தைரியமாய் சொல்லுங்கள். நான் எப்பவும் சொல்லுவேன், எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது, கர்த்தர் ஒருத்தருக்காவது நம்ம நல்லவனாக இருந்துக்கணும், அவ்வளோதான். ஒருத்தர் வந்து என்னை கேட்டாங்க, அவங்க குடும்பத்தில் வந்து கணவன் வீட்டில் வந்து அந்த பிள்ளையை வந்து டிவோர்ஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. இப்போ இந்த பிள்ளை சொல்லிருச்சு பண்ணவே மாட்டேன் அப்படின்றுச்சு. கடைசியாக பெரிய பிரச்சனையாகி கடைசியாக என்ன சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒன்றும் கேட்கல, கையெழுத்து மட்டும் போட்டு கொடுத்துருங்க அப்படின்னாங்க. இப்போ இந்த பிரச்சனை எங்கிட்ட வந்துச்சு, பாஸ்டர் இப்போ என்ன செய்யணும்னு சொல்லுங்கள். நான் சொன்னேன், அவனை டிவோர்ஸ் வாங்கிக்க சொல்லுங்கள், அப்ளை பண்ணிக்க சொல்லுங்கள், என்ன வேணால் பண்ணிங்க, நான் முடியாதுன்னு சொல்லிடுங்க. நீங்கள் என்ன செஞ்சுருங்க, முடியாது, நான் பண்ண மாட்டேன், நான் சைன் பண்ண மாட்டேன், நான் கோர்ட்டுக்கு வரவே மாட்டேன். அவன் அப்ளை பண்ணிக்கிட்டோம், அவன் என்ன வேணால் பண்ணிக்கிட்டோம். ஏன்? அவனுக்கு நான் நல்லவனாக இருக்க முடியாது, எல்லாருக்கும் நல்லவனாக இருக்க முடியாது, ஆனால் இந்த விஷயத்தில் நான் கர்த்தருக்கு நல்லவனாக நின்றுவேன். நான் அப்ளை பண்ணலாண்டவரே, எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு கிடையாது. பிச்சுக்கிட்டு போகிறவன் போட்டோம், 1 Corinthians 7 போகிறவன் போட்டோம், அதை பற்றி எனக்கு கிடையாது. ஆனால் நான் கர்த்தருக்கு முன்பாகவாவது உண்மையாக நின்று கொள்ள வேண்டும். எல்லாருக்கும் முன்னாடி நல்லவனாக நிற்க முடியுதோ இல்லையோ, அதைத்தான் சொல்கிறேன். பெற்றோருக்கும் நீங்கள் சொல்ல வேண்டியதை சொல்லிடுங்க, கேட்குறத கேட்காதது அவங்க இஷ்டம். நம்ம ஒரு லெவலுக்கு மேலே தான். முந்தையெல்லாம் சொல்லுவாங்க, தோளுக்கு மேலே உயர்ந்துட்டா தோழன்பாங்க பசங்களை. இப்போல்லாம் நடக்கும் போதே அது வேறு மாதிரி இருக்குது, எதுவும் கேட்க மாட்டேங்குது. ஒரு சில விஷயங்கள்லாம் நீங்கள் இப்போ நம்ம பிள்ளைகளை பார்க்கும் போதே நமக்கு ஒரு மாதிரி தோணுது இல்லை? வெளிநாட்டில் இருக்கிற பிள்ளைகளுடைய சாட்சியெல்லாம் கேட்டுட்டோம்னா, ஐயோ பரவாயில்ல, நம்ம பிள்ளை இன்னும் ஓரளவுக்கு பெட்டராக தான் இருக்குதுன்னு நமக்கு தோணுது. இப்போ நம்ம பிள்ளைய நீங்கள் ஒரு ட்ரெஸ்ஸு போட வேணான்னு சொன்னால் முறைக்கும் இல்லையா? முறைக்கும், மிஞ்சி போச்சுன்னா அழுவோம். இந்த 2 தான் செய்யும். 3வது ஒரு போராட்டம் பண்ணி நான் வரமாட்டேன் வெளியேன்னு சொல்லும். எங்கே கூப்பிட்றோமோ வரமாட்டேன், நான் இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் தவறு, இதை தவிர அது வேறு ஒன்றும் செய்ய போகிறதில்லன்னு வச்சுக்கோங்க. வெளிநாட்டில் இருக்க பிள்ளை அப்படி இல்லையாமா. இப்போ நான் சொல்லி கொடுத்த மாதிரி ஆகிடக்கூடாது. இப்போ வாலிப பிள்ளைகளுக்கு என்ன ஆகிடக்கூடாது, அங்கிள் புது ரூட் சொல்லி கொடுத்துருக்கிறார், நம்மளும் இதை ஃபாலோ பண்ணுவோம், அப்படி இல்லை. வெளிநாட்டில் ஒரு சம்பவம் நடந்துச்சு. ஒரு தாய் இதே மாதிரி தான் தப்பாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு அருவருப்பாக வெளியே போகிற பிள்ளையை பார்த்து சொல்கிறாங்க, இப்போ இப்படி போகாத, தப்பாக இருக்குது, ஏன் இந்த ஊர் பிள்ளைங்களாம் அப்படி தான் பண்ண, அந்த ஊர் பிள்ளைங்க பண்ணும், நம்ம ஊர் பிள்ளைங்க பண்ணக்கூடாது, நமக்குன்னு சில வழிமுறைகள் இருக்குது, அப்படிலாம் செய்யக்கூடாதுப்பான்னு சொன்னால் திடீர்னு செருப்பு தூக்கி அடிச்சு பிடிச்சான் தாயை. பேசிக்கிட்டே இருக்கும்போது போட்டு இந்த செருப்பு தூக்கி அடிக்குதான். அந்த அம்மா அழுகுறாங்க. என்ன பண்ணுறது பிரதர்? ஒன்றும் செய்ய முடியாது. சில நேரத்தில் பவுல் சொல்கிறார்ல, நரகத்துக்கு தப்பு வைக்கும்படிக்கு சாத்தான இடத்துல பிடிச்சி கொடுத்துட்டேன்னு. சில நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட பிடிச்சி கொடுத்துடணும், ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சிடணும். இது நம்மக்கிட்ட திருந்தாது, சிலது நம்ம கீழ்ப்படியாது. என்ன சொன்னாலும் பெற்றோர் சில நேரத்தில் யோசிக்கிறாங்க, என்ன பண்ணலாம், ஒன்றும் பண்ண வேணாம், பிடிச்சி ஆண்டவர்கிட்ட கொடுத்துருங்க. அவர் திருத்தும் போது நீங்கள் அமைதியாக இருக்கணும், அவ்வளோதான். நம்ம தான் போய் திருப்பி கதறி திருத்த விட மாட்டோம், திருத்த விட்டுறணும். ஏன் தெரியுமா? அதன் சரீரத்தை விட ஆத்மா ரொம்ப முக்கியம் நமக்கு. சில நேரங்களில் ஒப்படைச்சிடணும் ஆண்டவர்கிட்ட கொண்டு போயிட்டு. நம்ம அதுக்கிட்ட மல்லு கட்டினா ஆகாது, அதுக்கிட்ட போராடினா ஆகாது. இப்போ நான் வெறும் பெற்றோர் பிள்ளைகளுக்காக மட்டும் சொல்லலை, பல நேரங்களில் குடும்பங்களில் இது ரொம்ப அதிகமாக இப்போ ஆகிக்கிட்டே போகுது. என்ன சொன்னாலும் கேட்காத ஒரு குரூப். சில நேரத்தில் நமக்கு என்ன தெரியுமா தோணுது, நம்ம கரெக்டாக தான் பேசுகிறோமா, நம்ம பேசுகிறத அப்படியே ஆப்போசிட்டாக புரிஞ்சுக்குது. சில நேரத்தில் கரெக்டாக புரிஞ்சுக்குது. இது எப்போ பைத்தியமாக இருக்குது, எப்போ நல்லா இருக்குன்னே நமக்கு தெரியல. சில நேரத்தில் நம்ம பேசும்போது ரொம்ப அறிவுபூர்வமாக அது புரிஞ்சுக்கிட்டு எனக்கு புரியுதுங்குது, அப்பாடா பரவாயில்ல நல்லா புரிஞ்சு. இதே மாதிரி இன்னொன்று பேசும்போது அப்போடைய நம்ம சொல்கிறதுக்கு ஆப்போசிட்டாக, ஓ நீ என்ன நீங்கள் இப்படி சொல்ல வரீங்களா அப்படிங்குது. நமக்கு இது பைத்தியமாக இருக்குதா, நல்லா இருக்குதா? சில நேரத்தில் நல்லா புரிஞ்சுக்குது, சில நேரத்தில் ஏன் இப்படி நமக்கு தோண மாட்டேங்குது, நம்மளால் கண்டுபிடிக்க முடியல. பேசாமல் பிடிச்ச ஆண்டவர்கிட்ட கொடுத்துடணும். ஏன் இந்த குடும்பத்தை இவன் சொல்கிறான்ல, சாலமோன் சொல்கிறான்ல, ஆண்டவரே இந்த ஜனங்களை நடத்தக்கூடிய ஞானத்தை எனக்கு தாரும். ஏன் இதுங்களை நடத்த முடியாது? மோசையாலேயே நடத்த முடியலையே. அவ்வளோ சாந்த குணமுள்ள மோசையாலேயே இதுங்களை என்ன பண்ண முடியல, நடத்த முடியல. கடைசியில் அவனையே கானானுக்குள்ளே போக விடாமல் தடுத்துருச்சு. சில நேரத்தில் ஆவிக்குரிய எனக்கு குடும்பத்தில் பாருங்கள்,
குடும்பமே நம்மளை பரலோகத்துக்கு போக விடாமல் தடுத்துரும். நமக்கு பிசாசே தேவைப்படாது. தெரியுமா உங்களுக்கு? நான் இப்போ சொல்கிறது உங்கள் பாஸ்டர் இல்லை, நீங்கள் உடனே பாஸ்டரை பார்க்கக்கூடாது. சில ஊழியக்காரங்க சர்ச்சுக்கு கிளம்பும் போது தான் வீட்டில் பிரச்சனை வரும். கரெக்டாக ஒரு நல்ல மெசேஜுக்கு கிளம்புவோம் பாருங்க, இல்லாத பிரச்சனை வரும். அப்படியே ஆரம்பித்து அவர் புல்பீட்டில் வந்து நிற்கிறதுக்குள்ள எடுத்த மெசேஜே மறந்துடும். இப்படி ஒரு குரூப் இருக்க. இன்னொரு குரூப் இருக்க, நல்ல மெசேஜ் போய் எல்லாம் சொல்லி பாஸ்டர் இன்னைக்கு கர்த்தர் எங்களோட பேசினார்னு சந்தோஷப்பட்டு கீழே இறங்கும், வீட்டில் பிரச்சனையாக இருக்கும். மொத்த சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாதபடிக்கு ஒரு குரூப் ஒன்று நடக்குவாங்க. இவர் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டார், எனக்கு ஏன் ஆண்டவர் இப்படி நடக்குது? ஆண்டவர் சொல்ல, வேறு வழி இல்லை, அது மோசையே கானானுக்கு போக உள்ள, நீ கோவப்பட்ட கதை முடிஞ்சு. நிறைய சரி இங்கே பாருங்க, நிறைய பேருக்கு இதான் பிரச்சனை. இப்போ நம்ம பரலோகத்துக்கு போக விடாதபடிக்கு நம்மளை தடுக்கக்கூடியதான காரியங்கள் வேறு எங்கேயுமே நடக்காது, வீட்டில் தான் நடக்கும். அது குடும்பத்தில் நடக்கும், பிள்ளைகளை வச்சு நடக்கும். நீங்கள் நல்ல ஸ்பிரிச்சுவலாக இருப்பீங்க. சில கணவன்மார்களை பார்த்தீங்கன்னா, மனைவி கூட அப்படித்தான். பார்த்தீங்கன்னா கோபமே படக்கூடாது, அமைதியாக வாழ்க்கையை ஓட்டணுன்ட்டு 1ஆம் தேதி ஜனவரி மாதம் வந்து இங்கே என்ன பண்ணுவாங்கன்னா பொருத்தனை எடுத்துகிட்டு போவாங்க. 31ஆம் தேதி நைட்டு ஆவியானவரை நீர் ஆளுகை செய்யும், சோத்திரம் 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 சோத்திரம்ட்டு போயிருப்பாங்க. அன்னைக்கு ஆரம்பிக்கும் நம்மளை கோவப்படுத்துகிற வேலை. சும்மாவே ஆகும். இந்த அம்மாவும் 3 மாதம் பொறுமையாக போகும். எதுக்கு எடுத்தாலும் சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்க. இந்த 3 மாதத்துக்கு அப்புறம் ஒரு பிரச்சனை ஒன்று ஏதோ ஒன்று வரும் பாருங்க. இந்த 3 மாதத்தையும் சேர்த்து போட்டு உடைக்கும் அந்த அம்மா. டம்மு டும்முன்னு அடிச்சு கிட்டுச்சு. நம்ம அப்படி ஆன உடனே நம்மளை கோவப்படுத்துச்சு இல்லை, அந்த கோவப்படுத்துகிற ஆள், அது கணவனோ மனைவியோ மாமியாரோ யாரோ ஒன்று, அது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? சர்ச்சுக்கு போகிற நீ இப்படி பண்ணலாமான்னு திருப்பி நம்மளை கேட்பாங்க. பண்ண வச்சதே அவங்க தான். சும்மா இருந்தால் நம்மளை நோண்டி விட்டதும் அவங்க தான். நம்மளை இந்த அளவுக்கு கொண்டு வந்ததும் அவங்க தான். ஆக்கி விட்டுட்டு அவன் பரிசுத்தவனாக மாறிடுவான். நீங்கள் இவ்வளோ தூரம் ஊழியம் பண்ணுறீங்க, இவ்வளோ பேசுகிறீங்க, இவ்வளோ தூரம் சோத்திரம் சோத்திரம் சோத்திரங்கிறீங்க, இவ்வளோ கோவப்படலாமா? டே காரணமே நீ தான்டா சொல்ல முடியுமா? மோசே சொல்லிட்டார் இஸ்ரவேல் ஜனங்கிட்ட, என்னை கானானுக்கு போக விடாமல் நீங்கள் தான் தடுத்தீங்க, என்னை நீங்கள் போகவே விடலை. அவன் போயிட்டான். தடுத்தவன் என்ன பண்ணிட்டான்? அவன் போயிட்டான். அவன் பிள்ளைலாம் போயிடுச்சு. இவன் போல எவ்வளோ கொடுமையாக இருக்கும் பாருங்க. பல நேரங்களில் இதுதான் குடும்பத்தில் நடக்குது. நாம் எவ்வளவோ நம்மை பொறுமையாக எப்படி ஆகுது, இதை தாண்டி பரலோகத்துக்கு போயிடலாம் அப்படின்னு யோசிக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக முதல்ல நம்மளை பண்படுத்தணும், அதுக்கப்புறம் குடும்பத்தை பண்படுத்தணும். நம்ம எப்படியாவது பண்படுத்தி வரலான்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுறோம். ஆவியானவர்கிட்ட சுற்றி இருக்கிறது என்ன செய்யாது, மாற விடாது. ஆனால் நம்ம ஒரு முடிவு எடுக்கக்கூடாது. போட்டோம் எக்கேடை கெட்டு போட்டோம், எடுக்கக்கூடாது. பல நேரத்தில் நான் அந்த முடிவு எடுத்துருக்கிறேன், எக்கேடை கெட்டு போட்டோம். நம்ம வேலையை பார்த்து நம்ம ஒழுங்காக பரலோகத்துக்கு போனோம். ஏன்னா எனக்கு மோசே மேலே எப்போ ஒரு கரிசனை உண்டு. அந்த ஆளை நினச்சிட்டே இருப்பேன், எல்லாரும் போய் அவன் போகல. இப்போ நான் முடிவு எடுத்திருக்கேன், எவன் போனாலும் பரவாயில்ல, நான் போகணும். ஏன்னா ஒரு பையன் என்னை பார்த்து ஒரு கேள்வி கேட்டான். அன்னிலேருந்து தான் நான் ரொம்ப ஷார்ப்பாக மாறினேன். அவன் என்ன கேட்டான், உங்கள் மினிஸ்ட்ரி பேர் ஏனி தானே அப்படின்னா. ஆமாம் அப்படின்னேன். ஏன் அப்படின்னேன். இல்லை ஏனி எல்லோரும் ஏற்றி விட்டு இங்கே தானே இருக்கோம்னா. அன்றைக்கி தான் முடிவு பண்ணேன். பாஸ்டர் நினைக்கிறாரு இந்த இதுக்கு இப்படி ஒரு விளக்கம் இருக்குதா அப்படின்னு. இல்லை அன்றைக்கி தான் நான் முடிவு பண்ணேன். நான் ஃபஸ்ட்டு ஏறிடுறது, அந்த முனையிலேருந்து தான் எல்லாரையும் கூப்பிட்றது. இந்த ஏற்றி விட்டு ஏறுற வேலையே கிடையாது. யார் பரலோகத்துக்கு போகிறாங்க, யார் பரலோகத்துக்கு போகலங்கிறது எனக்கு முக்கியமே இல்லை. என்னங்க இவ்வளோ செல்ஃபிஷாக பேசுகிறீங்க? 100% செல்ஃபிஷாக தான் பேசுகிறேன். எல்லோரும் போகிறோம் என்பது ஆசை, நான் போகணுங்கிறது கடமை, மஸ்ட்டு. நம்மளை போக விடாமல் பண்ணிடுறாங்க இப்போ இருக்கிறவங்க. இன்றைக்கி இருக்கிற சுச்சுவேஷன் பண்படுத்தணும் நம்மளை பண்படுத்த போய் இவங்கள பண்படுத்த போய் இவங்கள காப்பாற்றணும்னு போய் கடைசியில் ஒரு காலத்தில் நடக்கும் பார்த்துருக்கீங்களா? 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பான், சமாதானம் பண்ண போவான். அவன் சமாதானமாகி 2 பேர் சேர்ந்து இவனை திட்டுவான். கணவன் மனைவி சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இந்த பக்கத்து வீட்டுக்கார் வருவார், என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் 2 பேரும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. கடைசியாக 2 பேர் சமாதானமாகி சரி நீங்கள் போங்க, எங்கள் குடும்பத்தை நாங்கள் பார்த்துக்குறோம்பா. இவன் பைத்தியக்கார மாதிரி உட்காந்துருப்பான். ஏன் உள்ளே வந்தோம் இப்போ நடக்கும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் நிறைய நேரத்தில். அதுவும் இந்த பாஸ்டர் ஊழியம் இருக்குது பாருங்க, இருக்கிறதுலே கஷ்டம். நான்லாம் எவாஞ்சலிஸ்ட் 2 நாள் வந்தேன்னா நாளைக்கு நைட்டு காணாமல் போயிடுவேன். நீங்கள் என்னை தேடினாலும் கண்டடைய மாட்டீர்கள். இவர் அப்படி இல்லை,
நீங்கள் போகிற வரைக்கும், அவர் போகிற வரைக்கும் அவர் உங்கள் முகத்தை பார்க்கணும், நீங்கள் அவர் முகத்தை பார்க்கணும். காலங்காத்தால் கூப்பிடுவாங்க 2 மணிக்கு, பாஸ்டர் நெஞ்சு வலிக்குது பாஸ்டர். ஒரு அம்மா காலங்காத்தால் 2:30 மணிக்கு ஒரு பாஸ்டருக்கு எங்கள் அண்ணனுக்கு ஃபோன் அடிச்சிருக்கு. ஒரு அண்ணன் இருக்கார் பாஸ்டர். என்னன்னு கேட்டால், எனக்கு தூக்கமே வரல பாஸ்டர், என்னன்னே தெரியல, நைட்டு ஃபுல்லாக தூங்கலன்னு இருக்கேன். பாஸ்டர் ஜோம் பண்ணியிருக்காரு ஊக்கமாக. ஜோம் பண்ணி முடிக்கும் போது அந்த அம்மாவுக்கு தூக்கம் வந்துருச்சு. அந்த அம்மா சொல்லுது, பாஸ்டர் கர்த்தருடைய கிருபையில் தூக்கம் நல்லா வருது பாஸ்டர், காலில் கூப்பிட்றேன். அந்த அம்மா படுத்துருச்சு, இவருக்கு தூக்கம் போயிடுச்சு. காலைல 4-5 மணி வரைக்கும் தூக்கமே இல்லை. இவர் சொல்கிறாரு, ஜெகன் எனக்கு தூக்கம் போயிடுச்சு ஜெகன், இப்போ நான் என்ன பண்ண, நீங்கள் யாருக்காவது ஃபோன் பண்ணி கேளுங்க, வேறு என்ன செய்யறது? நிறைய பேரோட நிலைமை இப்போ இப்படி தான். அதுவும் அந்த பாஸ்டர் ஊழியம் இருக்கிறதுலே கஷ்டம். எனக்கு நடந்த ஒரு சம்பவம், எங்கள் அண்ணன் அந்த அண்ணனுக்கு நான் பாவம், நான் அவரை பார்த்ததுலேருந்து தான் இனிமேட் பாஸ்டே ஆகக்கூடாதுன்ற முடிவில் வச்சுருந்தேன். நான் வச்சுருக்கேன் இன்னும். ஒரு அம்மா காலையில் 7:30 மணிக்கு ஃபோன் பண்ணியிருக்கு பாஸ்டருக்கு, பாஸ்டர் எங்கள் வீட்டில் வாங்க, ஒரு பிரச்சனை, நீங்கள் உடனே வாங்க. பாஸ்டர் சொல்லியிருக்காரு, இல்லை பிள்ளையெல்லாம் ஸ்கூலில் விடணும், விட்டுட்டு வரதுக்கு 10 மணி ஆகும். 10 மணியோ 11 மணியோ, ஆனால் வந்துருங்க, நான் இன்றைக்கி வேலைக்கு போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன், நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நானும் அவரோன்னு. பாஸ்டரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு 11:30 மணிக்கு போயிருக்காரு. போனால் அந்த அம்மா கீழே படுத்துருக்கு கிரவுண்டில், அதாவது தரையில், காலு சோஃபா மேலே இருக்குது. போனவுடனே எழுந்திரிக்கல. இதுவே இவருக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. சிஸ்டர் என்ன இப்படி படுத்துருக்கீங்க, எழுந்திரிங்க. இல்லை பாஸ்டர், காலைல 7:30 என்னை அடித்து கீழே தள்ளினார். உங்களுக்கு சாட்சி இருக்கணும்ல, இவர் இல்லைன்றுவார். அவர் எப்படி தள்ளினாரோ அதை காட்டுறதுக்கு தான் 11:30. அந்த அம்மா 11:30 வரைக்கும் படுத்துருந்துருக்கு பாருங்க கீழே. அவர் சொல்கிறார் அந்த பாஸ்டர், இந்த மாதிரி 2 விசுவாசியை வச்சுருக்கேனே, என் நிலைமை என்ன?